வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள சிம்ம ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. சிம்ம ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக சிம்மராசி மக்களாகிய உங்களின் ஆரோக்கிய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சிம்மராசியை பொறுத்து உங்களின் 10ஆம் வீட்டில் குரு பகவான் வியாழன் பிற்போக்கு பயணத்தில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நம்பலாம். இந்த நேரத்தில் நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் தைரியம் நிறைந்தவராக இருப்பீர்கள். மேலும் உங்கள் வேலையை நீங்கள் திறமையுடன் முடிக்க எல்லா முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இத்தகைய சூழ்நிலையில் முக்கியமாக நீங்கள் பயனற்ற பிற விஷயங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்க்க வேண்டும், முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். சிம்மராசிக்கு 7ஆவது வீட்டில் சனி பகவான் நேரடி பயணத்தில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் நண்பர் மற்றும் குடும்ப உறவினர் உங்களிடம் பெரிய அளவில் பண உதவி கேட்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் தங்களின் கிரக சேர்க்கையின்படி அவர்களுக்கு எந்த வகையான பணத்தையும் உங்களால் கடனாக கொடுக்க முடியாது. அப்படியே நீங்கள் கொடுத்தால் நீங்கள் நிதி ரீதியாக பிரச்சனையை மாட்டிக்கொள்ளுவீர்கள். எனவே இந்த வாரம் உங்களின் பணமோ அல்லது யாரிடம் கடன் வாங்கியோ பணம் உறவுகளுக்கு கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லதாக இருக்கும். இல்லை என்றால் அதில் சச்சரவில் சிக்கிக்கொண்டு முடிப்பீர்கள். இந்த வார நேரத்தில் உங்கள் கடின முயற்சியால் நீதிமன்றத்தில் இருந்த பழைய வழக்கு ஒன்று உங்களுக்கு சாதகமாக முடிவுடன் வந்து சேரும். இந்த சாக்குப்போக்கில் நீங்கள் உங்கள் சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ள பொறுமையாக முயற்சியில் இருக்க வேண்டும். இந்த வாரம் நீங்கள் வேலை செய்யும் உங்கள் பணியிடத்தில் உங்களின் கடந்த கால வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடித்து நல்ல பெயரை பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் மூத்தவர்களால் பாராட்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களும் உங்களை பின்பற்றுவதற்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருப்பீர்கள். இதுவரை தேர்வில் அலட்சியமாக இருந்த சிம்மராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் எந்த தேர்வுக்கும் குறையாது நீங்கள் செயல்பாட்டில் இருப்பீர்கள் என்று நம்பலாம். இந்த நேரத்தில் உங்களின் தேர்வில் நீங்கள் மன அழுத்தத்துடன் செயல்படுவீர்கள். இதனால் நீங்கள் இதுவரை ஒத்தி வைத்து வந்த அனைத்து பாடங்களையும் மீண்டும் பலமுறை படிக்கவும் எழுதவும் எழுதியதை திருத்துவதையும் பற்றியும் யோசித்து செயல்பட வேண்டும். இருப்பினும் மற்ற மாணவர்களுக்கு முன்னர் நீங்கள் இந்த வார நேரம் சாதாரணமாக கழியும் ஒரு முற்போக்கான சிந்தனையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். சூரிய பகவானை வணங்கி காலையில் அவருக்கு நீர் வார்த்து அவரை வந்தனை செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும். அவரது நாமமான ஓம் சங்கர சூரிய நாராயணைய போற்றி என்று உச்சரிப்பது உங்களுக்கு மிகவும் நன்று. இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம்.